السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, குறிப்பாக ஓமான் நாட்டிலே வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமிய உறவுகளே, உங்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்தவனாக, நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் இந்த ஃபிக்ஹ் சம்பந்தமான ஒரு தொடர் வகுப்பை ஒரு முக்கியமான ஒரு கிதாபிலிருந்து உங்களுக்கு வழங்குவதாக நான் சொன்னேன். இந்த கிதாபு தான் அது. உங்களுக்கு அந்த கேமராவில் தலகுத்ரா விளங்கும். தமாமுல் மின்னா ஃபி ஃபிக்ஹில் கிதாபி வ சஹீஹி சுன்னா. இது ஒரு நல்ல ஒரு கிதாபு. இந்த கிதாபு பல நல்ல அறிஞர்களால் எழுதப்பட்ட ஒரு கிதாபு. அபு அப்துர் ரஹ்மான் ஆதில் இப்னு யூசுஃப் அல் அஸ்ஸாஸி என்ற ஒரு மிஸ்ரை சேர்ந்த ஒரு அறிஞர். இதனுடைய சில பகுதிகளை ஷேக் அபு இஸ்ஹாக் அல் ஹுவைனி, மிக பிரபல்யமான ஒரு அறிஞர், இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர். அதே மாதிரி முஹம்மது சஃப்வத் நூருத்தீன் என்ற சில அறிஞர்களும் இதுக்கு இந்த நூலுடைய சில பகுதிகளை அவங்க வழங்கியிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு நூல். இதில் குறிப்பாக நாங்கள் படிக்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டால், அதாவது ஃபிக்ஹ் சட்டத்திட்டங்கள். உங்களுக்கு நிறைய ஃபிக்ஹ் சம்பந்தமான பாடங்களில் கலந்துருப்பீங்க. என்றாலும் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் அப்பப்போ மறந்து போகக்கூடியது. அதனால் நாங்கள் இந்த விஷயங்களை, ஃபிக்ஹ் சம்பந்தமான விஷயங்களை முடிந்த அளவுக்கு சுருக்கமாகவும் ஓரளவுக்கு விரிவாகவும் படிக்கணுன்ற நோக்கத்துக்காக, நானும் படிக்கணும், உங்களுக்கும் படிப்பிக்கணுன்ற ஒரு ஆசையில் இந்த பாடத்தை உங்களுக்கு நடத்தலான்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த நல்ல வேலையை நம்ம செய்யணும், மௌத்து வரைக்கும் நாம் தாவாவில் வாழணும் என்ற ஆசை எனக்கு இருப்பது மாதிரி உங்களுக்கும் அந்த நோக்கம் இருக்கணும். அல்லாஹு தாலா இதை இலகுபடுத்தி தருவானாக. நமக்கும் இந்த மார்க்க விஷயங்களில் நல்ல ஒரு தெளிவையும் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலையும் அல்லாஹ் தரணும்னு அல்லா இடத்துல துவா செய்கிறேன். தாவான்றது கடைசி மட்டுக்கும் நாங்கள் விட்டுறக்கூடாத ஒரு பணி. நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ சோதனை வந்தாலும், எவ்வளோ நெருக்கடி வந்தாலும், பசியோடு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அந்த தாவாவை இறுதி மூச்சு வரைக்கும் செஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த தாவாவை நம்ம செய்யணும். அதே நேரத்தில் குறிப்பாக ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் அவரும் குர்ஆனை படித்து பிறருக்கும் படித்து கொடுக்குறாருன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாங்கள் குர்ஆனை நாமும் படித்து பிறருக்கும் படித்து கொடுக்கணும். மார்க்கம் என்பது மிக முக்கியமான ஒரு பணி. அதை நாம் எக்காரணம் கொண்டு விட்டுறக்கூடாது என்ற விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் எனக்கும் உங்களுக்கும் வலியுறுத்துகிறேன். குறிப்பாக இந்த இல்முடைய விஷயம் இருக்கிறது. அதாவது உலமாக்கள், மார்க்கம் தெரிந்தவர்கள் தங்களுடைய பணியிலேருந்து எப்போவுமே ஒதுங்கக்கூடாது. மார்க்கம் படித்தவங்க அவங்களோட பணியில் இருந்து அவங்க ஒதுங்கும் போது அந்த சமூகம் அழிவை சந்திக்க போகிறது என்பதை நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த மார்க்கம் இல்லாமல் போகிறது அல்லது மார்க்கம் அழிஞ்சு போகிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅ அன் துர்ஃபஅல் இல்முன்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே இந்த ஹதீஸை சொல்லிக்கிறேன். அதாவது மறுமையினுடைய அடையாளங்களில் உள்ளது தான் அதாவது அறிவு உயர்த்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் விளைவு என்னன்னு சொன்னால் ஜஹில், மடத்தனம் நிலைநாட்டப்படும். மக்கள் மடையர்களை தலைவர்களாக எடுப்பாங்க. இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டு. ஆலிம்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஆலிம்கள் மார்க்க பணியில் ஈடுபட்டாலும் இன்னும் பெரும்பாலான உலமாக்கள் இந்த மார்க்க பணியை ஒரு உயிரோட்டமான ஒரு பணியாக அவங்க செய்கிறதில்லை. நிறைய நல்ல உலமாக்கள் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க, மார்க்கம் சொல்கிறாங்க, படித்து கொடுக்குறாங்க, அவங்களும் படிக்கிறாங்க, தேடுறாங்க, பிறருக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனாலும் இது ஒரு சாரம். ஆனால் மார்க்கம் தெரிஞ்ச நிறைய பேர் அந்த பணிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருப்பது மிகவும் வேதனையான ஒரு விஷயம். இதன் விளைவு என்னன்னு கேட்டால், இன்றைக்கு மார்க்கம்ன்ற போர்வையில் பல குழப்பங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கு சமூகத்தில். மார்க்கம்ன்ற போர்வையில் பல கருத்து முரண்பாடுகள், குழப்பங்கள், தேவையில்லாத சச்சரவுகள், பிரச்சனைகள், பிரிவுகள் இன்றைக்கு உண்டாக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹு தாலா இந்த இல்மோட வாழக்கூடிய பக்குவத்தையும்
சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். கண்ணியமான சகோதரர்களே, நாம் படிக்க போகிற அந்த புத்தகம் நான் இன்றைக்கி ஏர்லியாக செய்வோன்னு பார்த்தா எனக்கு உடல்நிலை சரியாக இல்லை. இப்போ தான் கொஞ்சம் சரியாயிடுச்சு. அதனால் இப்போ பேச முடியாத நிலைமையில் நான் இருந்தேன். அல்லாஹ் தாலா நம்மளோட ஆரோக்கியத்தை நமக்கு தரணும். அப்போ இந்த கிதாப் வந்து தமாமுல் மின்னான்னு ஒரு கிதாப் நான் ஏற்கனவே சொன்னேன். ஃபிக்ஹில் கிதாபி ஒரு சஹீஹி சுன்னா. அப்போ இதில் நாங்கள் பல விஷயங்களை படிக்கிறதாக சொன்னோம். இதில் குறிப்பாக வந்து இந்த புத்தகம் வந்து 4 பாகங்களாக இந்த புத்தகம் இருக்குது. இதில் 4 பாகம் இருக்குது. இது முதலாம் பாகம். இதில் 4 பாகங்கள் இருக்குது. இந்த 4 பாகத்திலே வந்து ஃபிக்ஹுடைய விஷயங்கள், வணக்க வழிபாடுகள் உட்பட வியாபாரம், ஹஜ்ஜி, உம்ரா, இது போன்ற நிறைய விஷயங்கள் இதில் நாங்கள் ஃபுல்லாக படிக்க போகிறோம். ரைட், இப்போ விஷயத்துக்கு வரேன். அதாவது தீனுல் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம். அதாவது வந்து அல்லாஹ் சொல்கிறான், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ் இடத்துல தீனுன்னு சொன்னால் அது இஸ்லாம் தான். அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும்ன்றான். இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்துகளை அருட்கொடைகளையும் உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை நான் உங்களுக்கு மார்க்கமாக பொருந்திவிட்டேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இஸ்லாம் ஒரு முழுமையான அழகான எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய, வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் தீர்வு சொல்லக்கூடிய, மனிதனை அமைதியின் பால் வழிநடத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை முறைதான் இஸ்லாம்ன்றது. அப்போ அந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதில் சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ இன்றைக்கி மனுஷங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இஸ்லாத்தில் இருக்கிறாங்க, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறாங்க, நல்ல விஷயங்களில் ஈடுபடுற நிறைய மக்கள் அப்படி செய்கிறாங்க. தொழுகை, இபாதத்துகள், நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜி. இந்த ஹஜ்ஜி மாதம் வந்துட்டுனா லட்சக்கணக்கிலேயே கோடிக்கணக்கில் செலவழித்து ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. அல்லாஹு தாலா அவங்களோட அமல்களை ஏற்றுக்கொள்ளட்டும்னு நானும் துஆ செய்கிறேன். ஆனால் முக்கியமாக நாம் பல விஷயங்களை இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். இந்த ஃபிக்ஹுடைய பாடத்தை நம்ம படிக்க முதல்ல இந்த தீனுல் இஸ்லாத்தில் நம்ம படிக்க வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமானது என்ன? நம்ம ஃபிக்ஹை படிக்கிறோம், இதை விட முக்கியமான இன்னும் ஒன்று. இப்போ மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் வெற்றி பெறணுமா இருந்தால் அவன் மிக முக்கியமாக அவன் தன்னைய சீர்திருத்தி கொள்ள வேண்டிய ஒரு பகுதி நம்பிக்கை சார்ந்த பகுதி, அகீதான்னு சொல்லுவோம் நம்ம, அதை ஈமானிய பகுதி. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நீங்கள் பாருங்கள், வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ருன்றான். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனுன்றான். ஃபர்ஸ்ட்னா அவங்க ஈமான் கொண்டவர்களை தவிர, மூமின்களை தவிர, வஅமிலு ஸாலிஹாத்ன்றான், சாலிஹான நல்ல செயல்களில் ஈடுபடுகிறார்களே அவர்களையும் தவிர, வத்தவாஸவ் பில் ஹக்கி வத்தவாஸவ் பிஸ் ஸப்ர், ஹக்கை பிறருக்கு சொல்கிறாங்க, பொறுமையை ஒருவருக்கு ஒரு உபதேசம் பண்ணுறாங்க, அவங்கள தவிர அல்லாஹ் தஆலா சொல்லும். அப்போ முதல் விஷயம் ஈமானை படிக்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் தான் ஆக முக்கியமானது. யார் உங்களில் சொர்க்கம் போன்னு நினைக்கிறாரோ அவர் ஃபல் யஅமல் அமலன் சாலிஹன், அவர் சாலிஹான அமலை செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்க்கு எந்த விதத்திலும் ஷிர்க் வைக்கக்கூடாது. அப்போ ஷிர்க் என்பது ஈமானுக்கு எதிரான ஒரு விஷயம். அப்போ நம்ம ஆக முக்கியமாக நம்ம ஈமானை முதலாவது தெரிஞ்சு கொள்ளணுன்ற விஷயம் நாங்கள் இந்த இடத்துல படிக்க வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்குது. அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை பற்றி சொல்கிறான், ஹல் நுனப்பிஉக்கும் பில் அஹ்ஸரீன அஅமாலன்றான். அமல் செய்து கொண்டு நஷ்டவாளிகளாக இருப்பவர்களே நபியை உங்களுக்கு சொல்லட்டுமா? அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا, இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுடைய முயற்சிகள் வீணாகிவிட்டது. ஆனால் வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆன்றான், அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் நல்ல காரியம் செய்கிறோம் அப்படின்னு. அப்போ ஒரு மனிதன் அமல் செய்து நஷ்டவாளி ஆகிறண்டா என்ன அர்த்தம்? அமல் செஞ்சால் அவன் நஷ்டவாளி ஆகக்கூடாது. அமல் என்பது அவனை வெற்றிக்குத்தான விட்டு சொல்லணும். ஏன் அவன் நஷ்டவாளி ஆகிறான்? இஸ்லாமிய வரலாற்றில் நாங்கள் படிச்சிருக்கலாம், சில நேரம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தோன்றிய முதலாவது ஃபிர்கா பிரிவு தான் அல் ஹவாரிஜியாமான், அல் ஹரூரியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹரூரான்ற இடத்துல தான் அவங்க தங்கியிருந்தாங்க. இந்த ஹவாரிஜியாக்கள்ன்றது, ஹாரிஜியாக்கள், அதே மாதிரி ஷியாக்கள், மற்ற நிறைய அமைப்புகள் இருந்தாலும் இந்த ஹவாரிஜிகளை பற்றி ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு சொல்கிறாங்க. அவங்க எப்படின்னு சொன்னால் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் இந்த ஹவாரிஜிகள் யாருன்னு கேட்டால் சஹாபாக்களையே காஃபிராக்கினவங்க. சஹாபாக்களை காஃபிர்னாங்க, அலி பின் அபி தாலிபை காஃபிர்னாங்க, நபித்தோழர்களில் முக்கியமானவர்களை காஃபிர்னாங்க, கொலை செஞ்சாங்க. அவங்களோட அகீதா எவ்வளோ! அப்போ
அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், நீங்கள் நினைக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப மோசமான வாளும் கத்தியோடையும் தான் தெரிவாங்க போல, தொழுகையில் சாராயம் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இப்படி மோசமாக தெரிவாங்களோன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்களோட தொழுகையை நீங்கள் உங்கள் தொழுகையோடு ஒப்பிட்டு பார்த்தா தஹ்கிரூன ஸலாத்தக்கும் மா ஸலாத்திஹிம். அவங்களோட தொழுகையை உங்களோட தொழுகையோடு நீங்கள் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்தா உங்கள் தொழுகையை நீங்கள் தஹ்கிரூன்னாங்க, நீங்கள் அற்பமாக நினைப்பீங்க. யாரை பார்த்து சொன்னாங்க? நம்மளை பார்த்தா இல்லை, சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க. இது சஹாபாக்களை விட அழகான முறையில் சொல்லுவாங்க. தஹ்கிரூன சியாமக்கும் மா சியாமிஹிம். அவங்களோட நோன்பை உங்கள் நோம்போடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நோன்பை நீங்கள் கொஞ்சமாக நினைப்பீங்கன்னாங்க. யக்ரஊனல் குர்ஆனை ஓதுவாங்க, தொண்டைக்கு கீழே இறங்காது. நல்லா அமல் செய்கிறாங்க, நல்லா குர்ஆன் ஓதுறாங்க, நல்லா தொழுகிறாங்க. எந்த அளவுக்கு சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐனமா சகிஃப்துமூஹும், எங்கு நீங்கள் அவர்களை கண்டாலும் ஃபக்துலூஹும், நாங்கள் கொலை செஞ்சிருங்க. ஏன்? ஃபஇன்ன ஃபீ கத்லிஹிம் அஜ்ரன், அவங்கள கொல்றதுக்கு நன்மை கிடைக்கும். நாங்கள் கண்ணியமான சகோதரர்களே, அழகான முறையில் தொழுகிறவங்களை, அழகான முறையில் நோன்பு பிடிக்கிறவங்களை, குர்ஆனை ஓதுறவங்களை கொல்லுங்கன்னு சொல்லுவாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அமல்களில் கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை, தொழுகையில் அவங்க கொடுத்த முக்கியத்துவத்தை, நோம்பில் கொடுத்த முக்கியத்துவத்தை, குர்ஆனை வெறுமனே ஓதுவதில் அவங்க கொடுத்த முக்கியத்துவத்தை அவங்களோட கொள்கையை சீர்படுத்துறதுல கொடுக்கல. இந்த நிலைமை தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. இந்த நிலைமை தான் இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கு. அவங்களுக்கு அகீதாவை, அல்லாஹ்வை நம்புகிற விஷயத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு அறிவும் இல்லை. அல்லாஹ் அங்கே தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், கம்பிலும் இருப்பான், அங்கேயும் இருப்பான்னு ஒரு கூட்டம் சொல்லி தர்றாங்க. உலகத்தில் உள்ள நாயும் அல்லாஹ் தான், பன்றியும் அல்லாஹ் தான், நாயின் மலத்திலும் இருப்பான், நவுது பில்லாஹி மின்ஹு, அப்படி சொல்லி தர்றாங்க ஒரு கூட்டம். வஹ்தத்துல் வஜூதுன்னு அவங்க சொல்லப்படும். இது அப்போ அல்லாஹ்வை நம்புகிற விஷயத்தில் மிக கோளாறான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அகீதாவுடைய ஈமானுடைய விஷயத்தில் மிக பாரதூரமான ஒரு பிழையில் இருக்கிறாங்க. ஆனால் உளுந்து தொழுகிறாங்க, இரவு வணக்கம் செய்கிறாங்க, தஹஜ். அல்லாஹ் அவர்களை மன்னிப்பதற்கோ தண்டிப்பதற்கோ அல்லாஹ்வுக்குரிய விஷயம் அது. நான் அவங்க சொர்க்கம் போவாங்க நரகம் போவாங்க அந்த பக்கத்துக்கு போகவில்லை. நம்ம எதிரியாக இருந்தாலும் அவனோட முடிவு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. நான் அங்கே அதை பேசலை. ஆனால் இஸ்லாமிய அகீதாவை பற்றிய ஒரு அறிவு இல்லாததன் காரணமாக ஷிர்க் வைக்கிறாங்க. தர்காவில் போய் வணங்குறாங்க, தர்காவில் போய் அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைக்கிறாங்க. ஆனால் மறுபக்கத்தால் பள்ளியிலேயுமே தொழுகிறாங்க, ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. போய்த்து வந்து ஹாஜியார்னு அவங்களுக்கு ஒரு இனிஷியல் ஒன்று வழங்கப்படுது. அப்போது நாங்கள் எங்களோட அகீதாவை சீர்படுத்தாத வரைக்கும் எங்களுடைய அமால்கள், எங்களுடைய வணக்க வழிபாடுகளை சீர்படுத்துறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. இந்த கிதாபுடைய முன்னுரையில் இந்த செய்தியை இந்த இமாம் சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களை சீர்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல என்ன செய்யுங்க? அகீதாவை சீர்படுத்துங்க. அகீதாவை நீங்கள் சீர்படுத்தாத வரைக்கும் நீங்கள் உங்களோட அமால்களை சீர்படுத்தி எந்த விதமான ஒரு பிரயோசனமும் கிடையாது அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது இதை நான் இன்ஷால்லா அந்த கிதாபை தொடங்கும் போது நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். அப்போ கண்ணியமான சகோதரர்களே, இந்த முழுமையான மார்க்கம்னு நான் சொன்னேன் தானே, இந்த மார்க்கத்தில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அல்லது நாங்கள் எங்களே சீர்படுத்த வேண்டிய விஷயத்தில் மிக முக்கியமானது நம்ம தொழுகையை விட, நம்ம நோன்பை விட, நம்மளோட அஹ்லாக்கை விட, நம்மளோட ஏனைய வணக்க வழிபாடுகளை விட, நம்மளோட தர்மங்களை விட நம்மளோட நம்பிக்கையை சரிப்படுத்தணும், ஈமானை சரிப்படுத்தணும், நம்மளை ஷிர்க் என்கிற அந்த பாதகமான நிலைமையிலேருந்து நம்மளை காப்பாற்றணும். அதை காப்பாற்றி அந்த விஷயம் நம்மக்கிட்ட சரியாக இருந்தால் தான் நம்மளோட அமால்கள் அல்லாஹ்விடத்தில் பிரயோசனமாக. இல்லைண்டா அல்லாஹ் சொல்லான் ஃபஜஅல்நாஹு ஹபாஅம் மன்சூரான்றான். நீங்கள் இணை வைத்து கொண்டு அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சு கொண்டு அல்லாஹ்ட அந்த அகீதாவை பற்றிய சரியான அறிவில்லாமல் நீங்கள் ஈமானிலே கோளாற வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளவு தான் அமல் செஞ்சாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நோன்பை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? மன்சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன். யார் ரமலான் மாதத்தில் ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து நோன்பு பிடிக்கிறானொன்று அவர்தான் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அப்போ கண்ணியமான இஸ்லாமிய சகோதரரே, இந்த மார்க்க சட்டத்திட்டங்கள், அதாவது அகீதா அல்லாத ஃபிக்ஹுடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ள முதல்ல நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் நம்மளோட அகீதாவை பார்க்கணும். எனவே இஸ்லாத்தில் இந்த மார்க்கத்தில் முக்கியமான பகுதியும் அதுதான். அதுக்கு பிறகுதான் நம்ம அமால்களை பார்க்கணும். நாளைய மறுமையில் சில பொழுதுகளில் அமல்களே இல்லாத ஒருவர் கடைசியாக நரகத்திலேருந்து வெளியேறப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஆனால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கொள்கையில், அந்த அகீதால, அந்த ஈமானில் அவர் சரியான ஒரு நிலப்பாட்டில் இல்லைன்னா அவருக்கு அவர் நிரந்தர நரகத்துக்குரியவராக ஆகிவிடலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த நிலைமையிலே. அதை முதலாவது உங்களுக்கு நான் சொன்னவனாக, இந்த ஃபிக்ஹுடைய மஸ்அலா, இந்த ஃபிக்ஹுடைய இந்த விஷயங்களை விளங்க முன்னுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது என்ன என்று சொன்னால், இப்போ இன்றைக்கு பொதுவாக அரபுலகத்திலும் அதே மாதிரி தமிழ் உலகத்திலையும் நாங்கள் பார்க்குறோம் இஸ்லாமிய பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுது. அதே நேரத்தில் பல்வேறு கொள்கை குழப்பங்கள், மார்க்க விஷயங்களில் பல முரண்பாடுகள், பல வகையான பிரிவினைகள், பிரச்சனைகள், இப்படி நிறைய நாங்கள் பார்க்குறோம். உண்மையாகவே இந்த விஷயத்தில் ஒரு மூமின் தெளிவடையணும்னு சொன்னால் அவன் இந்த அகீதா அதே மாதிரி ஃபிக்ஹுடைய விஷயங்களில் அவன் மிக தெளிவான ஒரு நிலப்பாட்டுக்கு அவன் வரணும். ஒரு மனிதன் சொர்க்கம் போகணுமா இருந்தால் அவன் அல்லாஹ் ரசூலை பின்பற்றணும். குறிப்பாக மூமின்கள் செல்ல வேண்டிய ஒரு பாதை இருக்குது, அந்த பாதையில் அவன் பயணிக்கணும். அப்படின்னா ஒரு இயக்கத்துக்கு பின்னால் போகணும்னு நான் சொல்லலை, அல்லது மூதாதையர்களை கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் தக்லீது பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, அல்லது குர்ஆன் ஹதீஸை விட்டு போட்டு தனிநபர்களுக்கு பின்னால் போங்கன்னு நான் சொல்லலை. அல்லாஹ் இதை சொல்கிறான், உமையு ஷாக்கிக்கு ரசூல், யார் ரசூலுக்கு மாறு செய்து, இது மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, நேர்வழி இன்னதுதான் என்று தெரிஞ்ச பிறகு யார் தூதருக்கு மாறு செய்து, வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை அல்லாத ஒரு பாதையில் அவர் பயணிக்கிறாரோ, அந்த பாதையை அவர் பின்பற்றி போகிறாரோ, நுவல்லிஹி மாத்தவல்லா, அவர் போகிற வழியில் நாம் அவரை விட்டு விடுவோம். ஒ நுஸ்லிஹி ஜஹன்னம், அவரை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். ஒசாஅத் மசீரா. அப்போ மூமின்கள் போக வேண்டிய ஒரு பாதை இருக்குது. இன்றைக்கி அல்லாஹு தஆலா அந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய வேதத்தின் மூலம் பாதுகாத்துக்கிறான். குர்ஆனை பாதுகாத்துக்கிறான், நபியுடைய சுன்னாவை பாதுகாத்துக்கிறான். அதே நேரத்தில் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிற ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா அந்த உலகத்தில் தொடர்ந்து வாழச் செய்கிறான். லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி லாஹிரீன் அலல் ஹக், என்னுடைய உம்மத்தில் ஒரு சாரார் இந்த மார்க்கத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள், இந்த மார்க்கத்துக்காக உழைத்து கொண்டே இருப்பார்கள், இந்த மார்க்கத்துக்காக போராடி கொண்டே இருப்பார்கள். லா தஸாலு தாயிஃபத்தும், ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கலாம், ஒரு கூட்டம் இந்த மார்க்கத்துக்காக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹு தஆலா அந்த மார்க்கத்தை சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்புறம் நபித்தோழர்கள் கொண்டு சேர்த்தாங்க, தாபிஈன்கள் இந்த மார்க்கத்தை நம்மகிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க, அதுக்கப்புறம் இமாம்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் இந்த மார்க்கத்துக்கு ஹிதுமத் செய்வதற்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும். இப்போ நாங்கள் பார்க்குறோம், இப்போ குர்ஆன் எடுத்துக்கிட்டால் குர்ஆனுக்கு பல்வேறு துறைகள் இருக்குது. குர்ஆன் தஃப்சீர் விரிவுரைகள் இருக்குது, குர்ஆன் கிராத், குர்ஆன் கிராத் எப்படி ஓதுவது, உலூமுல் குர்ஆன், இந்த குர்ஆனை எப்படி விளங்குறது என்பதற்கான பல்வேறு துறைகள் இந்த குர்ஆனுக்குள்ளே இருக்குது. அதுக்கான மனிதர்களை அல்லாஹ் தஆலா வாழ வைத்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம தமிழில் கூட பார்க்குறோம், எத்தனையோ அதாவது தஃப்சீர் இப்னு கஸீர் நமக்கு இன்றைக்கி தமிழில் வந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா எப்படி இந்த இப்னு கஸீரை நம்மளுக்கு வாசிக்க வச்சான், வல்ல அந்த ஒரு அப்படி ஒரு கூட்டத்தை பாதுகாத்துக்கிட்டே வரான். அதே நேரத்தில் இந்த மார்க்க விஷயங்கள் அன்று முதல் இன்று வரைக்கும் மனித சமுதாயத்துக்கு அப்படி வாழையடி வாழையாக எல்லாம் பாதுகாத்து கொண்டுக்கிட்டு வரோம். இந்த மார்க்க விஷயங்களை அணுகுவதாக இருந்தால் நம்ம இந்த மார்க்க விஷயங்களை ஒரு ஹராம் அல்லது ஹலால் அல்லது வாஜிப் அல்லது மந்தூப் அல்லது மஹ்தூம் அல்லது முபாஹ் அல்லது அகீதா சம்பந்தப்பட்ட விஷயம், அல்லாஹ்வை எப்படி நம்புறது, அல்லாண்டா யார், வானவர்கள் யார், ஈமான்டா என்ன, வேதங்களை எப்படி நம்புறது, நபிமார்களை எப்படி நம்புறது, கதிரை எப்படி நம்புறது, கதிர் விஷயத்தை நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், இந்த விஷயங்களை நம்ம தெளிவான முறையில் நாம் படித்து விளங்கினா நம்மளோட வாழ்க்கையில் எந்த விதமான முரண்பாடுகளுக்கும் இடமிக்காது. அதுக்கான முயற்சிகள் நாங்கள் செய்கிறதில்லை. அப்போ இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் சமூகத்தில் நாங்கள் பார்க்குறோம், இவ்வளவு அல்லாஹு தஆலா அனுப்பிய இந்த வேதம், அவனுடைய தூதர் மிகச் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி ஹிஜ்ரத்து போய் பசியோடு இருந்து வறுமையோடு இருந்து எவ்வளோ சோதனைகளை ஃபேஸ் பண்ணி எதிரிகளோட பிரச்சனையை எதிர்கொண்டு யுத்தங்களை சந்தித்து நபித்தோழர்கள் மூலமாக அந்த மார்க்கம் நம்மிடத்தில் கொண்டு சேர்க்கப்பட்டது. ஆனால் இந்த மார்க்கம்ன்றது அதை பாதுகாக்கிற ஒரு சமூகம் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசம் என்னன்னு சொன்னால், இந்த மார்க்க அறிவு குறைந்த சில மக்கள், சில பேச்சாளர்கள்,
அல்லது சில சாமானியர்கள் மார்க்கம் சம்பந்தமான முழுமையான தேடுதல் இல்லாமல், முழுமையான பேணுதல் இல்லாமல், இந்த மார்க்க வழிமுறைகளை எப்படி படிக்கிறதுன்னு கூட தெரியாமல், சில பேச்சாளர்களுக்கு பின்னால் சில மக்கள் வழிதவறி போகிற அந்த துரதிர்ஷ்டமான நிலைமை மிகவும் கவலையாக இருக்குது. உலமாக்கள் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமின் அஷ்ராத்தி ஸாஅ, மறுமை நாளினுடைய அடையாளங்களில் உள்ளதுதான் அன் துர்ஃபஅல் இல்ம், அறிவு உயர்த்தப்படும், மடமைகள் இந்த உலகத்தில் நிலைநாட்டப்படும், மக்கள் மடையர்களை தலைவர்களாக நினைப்பாங்க. இன்னைக்கு பார்க்குறோம் சோசியல் மீடியாக்களை நாங்கள் பார்க்குறோம். எப்படிப்பட்ட அருமையான கருத்து சொன்னார் தெரியுமா, எவ்வளோ புதுமையான கருத்து சொன்னார் தெரியுமா. குர்ஆன் ஹதீஸை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்வது, குர்ஆன் ஹதீஸை விளங்குறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகள் என்ன, நம்மிடத்தில் எந்த அளவுக்கு அரபு மொழி பற்றிய பின்னணி அறிவு இருக்கிறது, நம்ம எந்த அளவுக்கு கிதாபுகளை நம்ம வாசிச்சுக்கிறோம். உதாரணமாக நான் அந்த பேசக்கூடிய நான் உங்களுக்கு இந்த பாடத்தை நடத்தணும்னா, நான் பெரிய இலங்கையிலே பெரிய ஷேக், அல்லது நான் தான் ஓமானுக்கே பெரிய ஷேக், இல்லாட்டி நான் தான் துபாயில் பெரியான், அவ்வளோ படிச்சுக்கிறேன் இவ்வளோ படிச்சுக்கிறேன், அப்படியா ஒன்றும் கிடையாது. இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னா நான் முதலாக என்ன செய்யணும், இந்த கிதாப் எடுத்து படிக்கணும், வாசிக்கணும், இது சம்பந்தமாக தேடணும், இதில் வரக்கூடிய ஹதீஸுகளை பார்க்கணும். சில நேரம் பலவீனமான ஹதீஸ்கள் இதுக்குள்ளே இருக்குதான்னு கொஞ்சம் தேடி பார்க்கணும். எனக்கு தெரியாட்டி இந்த துறை சார்ந்த ஆள்கிட்ட நான் கொஞ்சம் கேட்கணும். ஒரு ஹதீஸினுடைய விஷயம் எனக்கு விளங்கலை, அதுலேருந்து என்ன விளக்கம் எடுக்கலன்னு தெரியலை, இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்னு விளங்கலைன்னா அது தெரிஞ்சவங்களை நான் கேட்கணும். இதெல்லாம் முடிஞ்சு தான் உடனே நான் கொண்டு சேர்க்கணும். அப்படி சேர்த்தாலும் நான் இவ்வளோ கவனம் எடுத்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதுக்கடையிலையும் சில நேரம் அல்லாஹ் சில பிழையை உண்டாக்குவான். நான் மனுஷன் தானே. ஆனால் இது வேற, இது அப்படி இல்லை. இன்றைக்கி பார்க்குறோம் சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா இந்த துறை சார்ந்தவர்களை உயிர் வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் சில மார்க்க விஷயங்களை கொஞ்சம் படிச்சுக்கிட்டு, தமிழில் கொஞ்சம் தேடி வச்சுக்கிட்டு, அல்லது இந்த மாதிரி சில உலமாக்கள் இதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வழிகெடுக்கிற சக்திகள் நிறைஞ்சு போய்க்குது. காரணம் என்னென்னா, இந்த மார்க்க விஷயங்களில் அவங்களுக்கு போதுமான அந்த ஃபிக்ஹ் இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஃபிக்ஹ் இல்லைன்றதை விளங்கி கொள்கிற அளவுக்கு மக்களுக்கு அறிவு இல்லை. இவனை நாம் போய் ஒரு மார்க்கத்துக்கு முன்னுதாரணமாக எடுக்கிறோமே, இவன்ட கருத்தை நாம் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்கிற மிகப்பெரிய அறிஞர்களை எல்லாம் நம்ம காலால் போட்டு மிதிக்கிறோமே, நமக்கு அந்த அறிவு இல்லை. அதனால் பேச்சாளர்கள் எல்லாம் நமக்கு மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவர்களாக, மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு ஃபேன், அவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இது அர்த்தம் நான் யாரையும் பேசக்கூடாது, பேசுகிறவங்களெல்லாம் மோசம்னு சொல்லலை. அவங்க பொதுவான விஷயங்களை பேசலாம். அப்படி நிறைய பக்குவமான பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. மர்ம நாளை பற்றி பேசலாம், சொர்க்க நரகத்தை பற்றி பேசலாம், குர்ஆனை படிங்கன்னு சொல்லி ஆர்வப்படுத்தி பேசலாம், வரலாறுகளை தேடி படித்து பேசலாம். நமக்கு வெளிப்படையாக இப்போ தொழுகை, நோன்பு போன்ற இபாதத்துகளை, அதில் ஹதீஸுகளை, குர்ஆன் வசனங்களை, அதை பற்றி விளக்கங்களை, அதெல்லாம் தப்பில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை ஏன் மறுக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி பார்க்குறோம் ஹதீஸ், இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுது. யாரா மறுத்தன்னு பார்த்தா அவனுக்கு எந்த உசூலும் தெரியல, அவனுக்கு ஃபிக்ஹை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லை, அவனுக்கு குர்ஆனை பற்றி எந்த ஒரு போதுமான அரபு பாஷையே தெரியலை ஒழுங்கா. இந்த ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமை இஸ்லாமிய அறிவை ஒழுங்கான முறையில் மக்கள் தேடாததன் விளைவாக பொதுமக்களும் தடமாறுறாங்க. யாரப்பா நமக்கு ஒழுங்கான மார்க்க சொல்லித்தரவன் தெரியல ஆட்களுக்கு. அதனால் அப்பாவிகள் போய் சில பேச்சாளர்கள்ட்ட சிக்கி தவிக்கிற ஒரு நிலைமையை பார்க்கும். இந்த நிலைமை மாறணும்னா இந்த மார்க்க விளக்கங்கள் அவர்களுக்கு கொண்டு செல்லப்படும். இஸ்லாமிய அகீதா, நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு எவ்வளோ குழப்பங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்குது. ஒருத்தனை கேட்டால் சொன்னால் நான் அகீதா அஷ்அரியான்றான், அஷாயிரான்னு சொல்கிறான், இன்னொருத்தர் மாத்துருதின்னு சொல்கிறான், ஃபிக்ஹில் நான் ஷாஃபிங்கிறான், அகீதாவில் நான் அஷ்அரின்றான். என்ன அஷ்அரின்னா என்ன, வஹதத்துல் வஜூது என்ன அப்படின்னா என்ன, பன்றியின் மலத்திலும் அல்லா இருக்கிறான், நாயின் சிறுநீரிலும் அல்லா இருக்கிறான், இந்த மீனும் அல்லா தான், நானும் அல்லா தான், நீனும் அல்லா தான் ஒரு கொள்கை வச்சுக்கிறாங்க. அப்போ இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் முதலாவது எங்களோட அகீதா சரியாக இருக்குதான்னு பார்க்கணும், எங்கள்கிட்ட ஷிர்க் இருக்குதான்னு பார்க்கணும், அகீதாவுக்கு முரணான விஷயங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த அமால்கள் விஷயம். நம்மளோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அது நபி வழி அடிப்படையில் இருக்கணும். நம்மளோட நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படணும்னா நபி வழி அடிப்படையில் இருக்கணும். அப்போ நம்ம எப்படி தொழுகிறது, அப்போ இந்த விஷயங்கள் நம்ம எப்படி, இது சம்பந்தமான ஒரு அறிவு, வணக்க வழிபாடுகள் எப்படி செய்கிறது, எப்படி நோன்பு முடிக்கிறது, எப்படி தர்மம் கொடுக்குறது, எப்படி ஹஜ்ஜி செய்கிறது, எப்படி உம்ரா செய்கிறது, அப்போ இதை சீர்படுத்தணும். இது அடுத்து. அப்போ இந்த ரெண்டும் சீர்படுத்துகிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த மார்க்கம்ன்றது முழுமைண்டா நாங்கள் வெறுமனே தொழுகிறது மட்டுமல்ல மார்க்கம்.
அல்லது வெறுமனே நல்ல பண்போடு நடக்கிறது மட்டுமல்ல மார்க்கம், நம்மளோட அத்தனை விஷயங்களும் முழுமையாயிருக்கும். அல்லாஹ் தஆலா அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அல்லாஹ் சொல்கிற காரணம் இதுதான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்கள், அந்த வகையிலே தான் இந்த ஃபிக்ஹு சம்பந்தமான ஒரு சுருக்கத்தை நாங்கள் பார்த்துருவோம். நாங்கள் ஃபிக்ஹு கிளாஸ் படிக்கும்போது இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ஃபிக்ஹு படிக்கிறேன். நான் ஃபிக்குண்டா என்னடாப்பா, என்ன ஃபிக்கில் நீ படிக்கிறான்? அப்போ நம்ம ஃபிக்ஹை பற்றி ஒரு அறிவை நம்ம எடுக்கணுமா இல்லையா? இது முக்கியமான ஒரு விஷயம். இதையும் நாங்கள் எங்களை கவனத்தில் கொள்ளணும். இந்த அதாவது ஃபிக்ஹு அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து, அதாவது அல் ஃபஹம்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஹுன்னு சொன்னால் அல் ஃபஹம், ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது. பொதுவாக லுகா பாசையில் அல் ஃபஹமு முத்தலக்கன், பொதுவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்வதுக்கு ஃபிக்ஹுன்னு சொல்லலாம். விளங்க சொல்ல ஒரு விஷயம் நமக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்குறேன், என்னப்பா நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியுது இல்லையே, அதை பற்றிய ஒரு ஃபஹம் எனக்கு இல்லை, எனக்கு விளங்குது இல்லைன்னு சொல்கிறதான் அர்த்தம். இப்போது இது அல்லாஹ் தஆலா இந்த ஃபிக்ஹு சம்பந்தமான இந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் நிறைய இந்த ஒரு விஷயத்தை விளங்குதல் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களில் இதை பற்றி சொல்கிறான். அவ்வளோதா. இப்போ நீங்கள் குர்ஆன் எடுத்து பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மா கானல் முஃமினூன் லியன்ஃபிரு காஃபத்தன். அதாவது மூமின்களை பொறுத்த வரைக்கும் அவங்க முழுமையாக வெளிக்கிளம்பி செல்லக்கூடாது. ஊரை விட்டு ஒரே அடியாக எல்லோரும் போயிடக்கூடாது. அது போராட்டத்துக்காக இருந்தாலும் சரி, அறிவு தேடுவதற்காக இருந்தாலும் சரி. ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபா. இந்த ஒவ்வொரு கூட்டத்தாரிலிருந்தும் ஒரு சாரார் வெளிக்கிளம்பி சென்று லியத்தஃபக்கஹு ஃபித்தீன், அவர்கள் மார்க்க விஷயங்களை விளங்கி, தஃபக்கஹ அதாவது மார்க்க விஷயங்களில் அவர்கள் தெளிவடைந்து, ஃபிக்ஹு அப்படின்னா அவங்க மார்க்க விஷயங்களில் நல்ல ஒரு விளக்கத்தை அடைந்து, வலியுன்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம், அவங்க திரும்பி வந்து தங்களிடம் வராத அல்லது அறிவை தேடி வராத மக்களுக்கு அவர்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டாமா? லஅல்லஹும் யஹ்தரும், அவர்கள் அல்லாஹ்வை பயந்து அவங்க ஒரு எச்சரிக்கையாக அவர்கள் நடந்து கொள்வதற்காக அவர்களுக்கு நீங்கள் இந்த மார்க்கத்தை நீங்களும் விளங்கி எச்சரிக்க வேண்டாமான்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். அப்போ குர்ஆனில் சூரத்து தௌபால 122 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். விளங்குதா சொல்கிறது? இப்போ இதே மாதிரி அல்லாஹ் தஆலா நிறைய சொல்கிறான். இப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து சமூகத்தை பற்றி சொல்கிறான். காலு யா ஷுஐபே மா நஃப்கஹு கஸீரன் மிம்மா தகூல், நீங்கள் சொல்கிற விஷயத்தில் நிறைய எங்களுக்கு ஒன்றும் விளங்கலை. ஃபஹம். அப்போ ஃபிக்குடைய அந்த மொழி அர்த்தத்தை தான் இந்த குர்ஆன் வசனங்கள்லாம் நமக்கு சொல்லும். ஃபிக்குன்னா அதில் இஸ்திலாஹன் ஒரு வேர்டை நாங்கள் ஒரு மொழியில் ஒரு அர்த்தத்துக்கு அது பயன்படுத்தினாலும் பரிபாஷையில் அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இது. அது இஸ்லாமிய துறை சார்ந்தவர்கள், இப்போ உதாரணமாக சொன்னால் இப்போது ஒரு செய்தியை ஹதீஸ் துறை சார்ந்தவர்கள் ஒரு கருத்தில் அதுக்கு விளக்கம் அளிப்பாங்க. இதெல்லாம் அந்த துறை சார்ந்த விளக்கம். இதெல்லாம் முரண்பாடுன்னு வழங்கிடப்படாது. என்னடா அவன் ஒன்று சொல்கிறான் இவன் ஒன்று சொல்கிறான், அப்படியே இல்லை. இதுக்கு இடையில் தொடர்பு நிற்கும். இப்போ நாங்களும் ஒரு பாசையில் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இப்போது ஒரு எக்கனாமிக் படிக்கிறார்கள். எக்கனாமிக் பாசையில் ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், மருத்துவ பாசையில் ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இது பொதுவாக அன்றாட வாழ்க்கையில் மனுஷன் பார்க்குற ஒரு விஷயம் தான். இதே மாதிரி இப்போ ஹதீஸ் துறையில் இப்போ உதாரணமாக எடுங்களேன். ஹதீஸ்னா என்ன, இதுக்கு சுன்னாண்டா என்ன, இதுக்கு அதாவது ஹதீஸ் துறை சார்ந்தவர்கள் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, உசூலியங்கள் அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லுவாங்க, ஃபுகஹாக்கள் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு சொல் கையாளப்படுகின்ற முறை இது முக்கியமான ஒரு பார்வை. இதை இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு இந்த பாடத்துக்குள்ளே உங்களுக்கு கிளியராக விளக்கப்படுத்துகிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்போ சில விஷயங்களை விளங்குறது அல்லது விளங்க இல்லை என்ற அடிப்படையில் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். யா ஷுஐப் மா நஃப்கஹு கஸீரன் மிம்மா தகூல், நீங்கள் சொல்கிறதுல நிறைய எங்களுக்கு விளங்குது இல்லை, எங்களுக்கு அப்படின்னா அந்த ஃபஹம் இல்லை, ஃபிக்ஹ் இல்லை எங்களுக்கு அப்படின்ற அர்த்தத்தில் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். மா நஃப்கஹு, அதான் அல்லாஹ் சொல்ல துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்அ, 7 வானங்களும் ஒமன் ஃபீஹின்ன, அவற்றில் உள்ளவைகளும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றன, தஸ்பீஹ் செய்கின்றன. وَإِنَّ مِنْ شَيْءٍ إِلَّا يُسَبِّحُ بِحَمْدِهِ وَلَكِنْ لَا تَفْقَهُونَ تَسْبِيحَهُمْ, என்றாலும் அது செய்கிற தஸ்பீஹ் உங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுதல் அல்லது விளங்கி கொள்ளுதல் என்ற அடிப்படையில் பொதுவாக இந்த ஃபிக்ஹ் என்ற சொல் அரபில் பயன்படுத்தப்படும். இந்த ஃபிக்ஹ் என்ற சொல் ஃபஹம், அதே மாதிரி இல்ம், விளங்கா சொல்லுது, இல்மு ஃபஹமு ஃபிக்ஹ், இந்த மாதிரி இந்த சொற்களுக்கு இடையிலான தொடர்புகள் அதில் கருத்தின் விசால தன்மைன்னு ஒன்று. ஃபஹம் என்பது ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஆனால் ஃபஹிம்து கலாமக்குன்னு நம்ம சொல்லுவோம், ஐ அண்டர்ஸ்டுட். வழங்குதான் நான் நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
அண்டர்ஸ்டாண்டிங்கு சொல்லுது. அதாவது அல் ஃபஹம்ன்றது அது அது ஃபிக்குன்றது அதை விட கொஞ்சம் விசாலமான அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது வந்து ஒரு நான் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், டீப் அண்டர்ஸ்டாண்டிங், அதான் ஃபிக்குன்றது. அதாவது மிக தெளிவாக ஒரு விஷயத்தை விளங்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த அதாவது சில விஷயத்தை மேலெழுந்த வாரியாக புரிந்து கொள்வது அப்படின்னு ஒன்று இது. இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு விளங்கிட்டு தானே அப்படின்னு கேட்பாங்க. விளங்கிட்டு தானேன்றது நீங்கள் சொன்னது விளங்கிட்டு தானே அல்ல, அந்த சொன்னதுக்கு பின்னால் உள்ள காரணங்கள் என்ன, இந்த இடத்துல இதை ஏன் வச்சு சொன்னேன், அந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு அறிவுண்டு சொல்கிற அர்த்தத்தை ஃபிக்கு கொடுக்கும். ஃபிக்குன்னா சும்மா ஒரு ஆள் சொல்கிறது விளங்குறது மட்டுமல்ல, வழங்கா சொல்கிறது. இப்போ ஒரு இடத்துல ஒரு காரணத்துக்காக ஒரு செய்தியை சொல்லிப்பார், ஏன் இந்த இடத்துல இவர் இதை சொன்னாருன்ற அந்த ஒரு விஷயமும் சேர்ந்து விளங்கணும். அப்போ அதாவது அது சொல்கிறது ஃபஹ்முன் அமீக்னு சொல்லலாம், ஒரு ஆழமான விளக்கம் அல்லது ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தத்திலையும் ஃபிக்கு பயன்படுத்தப்படுது. நான் இன்ஷா அல்லாஹ் இதை கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக சொல்லுவேன். அரை மணி நேரம் தான் நான் இந்த பாடத்துக்கு எடுத்த நேரம், டைம் முடிஞ்சுது. ஆனாலும் ஒரு சில நிமிடங்களில் நான் சில விஷயங்களை சொல்லி முடித்தேன். அப்போ இதுக்கு குர்ஆன் வசனங்கள் நாம் பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல அதாவது வந்து இந்த ஃபிக்கு என்ற இந்த விஷயம் ஒரு மேலெழுந்த வாரியாக அல்லது வெளிப்படையாக ஒரு விஷயத்தை விளங்குறது மாதிரியே, அதாவது ஃபஹ்மு ஷை அத்தகீக், ஒரு ஆழமான விஷயத்தை விளங்கி கொள்வது என்ற அர்த்தத்திலையும் இது. சில ஆளுக்கு சொல்கிறாங்க ஃபிக்குகின்றாலே ஆழமானத்தை விளங்கிக் கொள்வதுக்கு தான் அது சொல்கிறது. மேலெழுந்த வாரியான ஒரு விளக்கத்துக்கு ஃபிக்குகின்ற ஒரு சொல் வந்து பரிபாஷையில் பயன்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க. அது கருத்து முரண்பாடுக்குரிய விஷயம், சரிதானே? அதை சம்மந்தமான ஒரு தெளிவை என்னால் முடிஞ்ச மட்டும் அவங்களுக்கு தார். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹுவல்லதி அன்ஷஅக்கும் மின் நஃப்ஸி வாஹித், அவன் தான் உங்களை ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான். ஃபமுஸ்தகர்ருன் வ முஸ்தௌதஅன், அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு தங்குமிடம் இந்த பூமியிலே இருக்குது, நீங்கள் முஸ்தௌதஉன், உங்களுக்கு ஒப்படைக்கப்படும் ஒரு தங்குமிடமும் இருக்கிறது. வழங்குதா? முஸ்தகர்ருன் வ முஸ்தௌதஉன், நீங்கள் கபூரில் வாழ்கிற அந்த வாழ்க்கை, தாயின் கருவில் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த 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 முஸ்தகர்ருன் முஸ்தௌதஉன்ல அந்த மொழிபெயர்க்கிறதுல சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், கது ஃபஸ்ஸல்னல் ஆயாத்தி லிகௌமி யஃப்கஹூன், விளங்கி கொள்ளணுன்றதுக்காக வேண்டி நாம் வசனங்களை என்ன செய்கிறோம், தெளிவுபடுத்திக்கிறோம். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல நுணுக்கமான விளக்கத்தை பற்றியும் பேசுகிறான். அப்போ ஃபிக்ஹ் என்பது இல்மு ஃபஹ்மை விட ஒரு விசாலமான ஒரு தன்மை உள்ளது அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். இது நீண்ட செய்திகள் இதுக்குள்ளே சொல்லலாம். அப்போ ஃபிக்ஹ் அப்படின்ற இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஃபுகஹாக்கள் ஒவ்வொரு காலத்திலும் அதை கையாண்ட முறைகள், அதுக்கு கொடுத்த அந்த தாரிஃபாத்துகள் வித்தியாசப்படும். ஆரம்ப காலத்தில் இந்த ஃபிக்ஹ் என்பது இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்வது போல ஹுவ மஅரிஃபத்துன் நஃப்ஸ் மா லஹா வ மா அலைஹா, அதாவது வந்து பொதுவாக மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளும். அது அகீதாவ விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை பற்றி புரிகிற விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வோட அஸ்மா சிஃபாத்துகளாக இருந்தாலும் சரி, அல்லது முஆமலாத் விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது அஹ்காமாக இருந்தாலும் சரி, அல்லது அஹ்லாக்காக இருந்தாலும் சரி, பொதுவாக மார்க்க விஷயங்களை புரிந்து கொள்வது. இமாம் அபூ ஹனீஃபா சொல்கிறாங்க, ஹுவ மஅரிஃபத்துன் நஃப்ஸ் மா லஹா வ மா அலைஹா. ஃபிக்ஹ்னு சொல்கிறது என்னன்னு கேட்டால், தனக்கு தேவையான சாதகமான விஷயங்கள், பாதகமான விஷயங்கள், இந்த அனைத்தையும் தெரிந்து கொள்வது தான் ஃபிக்ஹ். அதனால தான் உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய இந்த இந்த ஒவ்வொரு துறை சார்ந்த கல்வின்னு எடுத்துக்கிட்டால் அகீதா என்பது ஒரு தனி கலையாக, ஈமானிய கலையாக, ஈமானை படிக்கிற ஒரு கலையாக, நம்ம நம்பிக்கை கோட்பாடுகள் சம்பந்தமான ஒரு தனி கலையாக இருக்கும். ஃபிக்ஹ் என்கிற அந்த விஷயத்துக்குள்ளே அகீதாவை சேர்க்க மாட்டாங்க. அகீதா தனி விஷயம். வளர்தா சொல்கிறது, இந்த மனிதனுடைய அறிவு வளர 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 அது ஒவ்வொரு துறையையும் தனிக்கலையாக என்ன செஞ்சாங்க. மார்க்க விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே ஒரு மஸ்அலாவுக்கே பல கிதாபுகள் எழுதினால்கள்லாம் இருக்குது. புரியுதா? அது இன்ஷாஅல்லாஹ் நாம் படிப்போம், சரிதானே? அப்போது இந்த ஆரம்பத்தில் இந்த ஃபிக்ஹ் என்ற இந்த சொல் பொதுவாக மார்க்க விஷயங்களில் உள்ள நல்லதையும் கெட்டதையும் புரிந்து கொள்ளுதல் என்ற அடிப்படையில் பயன்படுத்தினாங்க. அதனால தான் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கிதாப் இருக்குது, அல் ஃபிக்ஹுல் அக்பர். ஃபிக்ஹுல் அக்பர் இது அகீதாவையும் பற்றி பேசின கிதாப். அப்போ ஃபிக்ஹுல் அக்பர்னு அகீதாவும் பேசிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஃபிக்ஹுன்றாலே அகீதா இல்லாதது தான் ஃபிக்ஹ். அதுக்கு பிறகு அது அகீதா தவிர உள்ள மற்றவைகள்லாம் ஃபிக்ஹுன்னு ரெண்டாவது ஒரு கட்டத்துக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு ஃபிக்ஹ் என்பது தனியான ஒரு கலை, அஹ்லாக் என்பது தனியான ஒரு கலை, முஆமலா என்பது தனியான ஒரு கலை. முஆமலானா கொடுக்கல் வாங்கல், பண்பாடுகள், இதெல்லாம் தனித்தனி கலையாக என்ன செஞ்சாங்க, வேறுபடுத்தினாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரை நான் அடுத்த இதில் ஃபிக்ஹ் சம்மந்தமான வரைவிலக்கண பகுதியையும், இதே மாதிரி உசூலுல் ஃபிக்ஹ் சம்மந்தமான ஒரு சில அடிப்படை விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன உசூலுல் ஃபிக்ஹ்னா,
மார்க்க சட்டம் எடுக்கும் முறைமைகள் எப்படி இருக்கணும், சட்டம் சொல்கிறவர் எப்படியாக இருக்கணும், ஒரு ஒரு அசல்ல இருந்து ஒரு அடிப்படையில் இருந்து எப்படி அதில்லா அல் அஹ்காம் ஷரஐயாவை எப்படி நாம் எடுக்கிறது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த ஒரு தொடர்லையும் இதை பற்றி இன்னொரு சில குறிப்புகளை படிச்சுட்டு நாம் இந்த கிதாபுக்கு நேரடியாக போவோம். هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.